அண்மை செய்தி. சென்னை ஈசிஆரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள ராட்டினத்தில் 30க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், தற்போதைய நிலவரம் என்ன? அவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறதா? சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சதர் ராட்டினத்தில் விளையாடுவதற்காக இன்று மாலை சரியாக 6 மணிக்கு 30 நபர்கள் ஏறி இருக்கிறார்கள். அவர்கள் ஏறி விளையாடி கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேலாக இந்த ராட்டினம் சென்ற பொழுது செங்குத்தாக அப்படியே நின்று விட்டது. இதனால் அவர்கள் அச்சத்தில் பதறி போய் கூச்சலிட்டனர். இதனையடுத்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில் முடிந்த காரணத்தினால் அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகாகவே காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அதனை அடுத்து கிண்டியில் இருந்து தீயணைப்புத்துறை வந்தது. அதே போல ஸ்கைலிப்ட் எனப்படக்கூடிய இந்த கீழே இருந்து மேலே உயரமாக செல்லக்கூடிய இந்த ராட்டினத்தை சிக்கிஇருக்கக்கூடிய நபர்களை ஸ்கைலிப்ட் மூலமாக ஒவ்வொரு முறையாக மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இங்கு இந்த மேலே சிக்கியிருக்கக்கூடிய அந்த 30 நபர்களின் உறவினர்கள் கீழே வந்து கூக்குரல் இடக்கூடிய காட்சிகளும் அதே போல அவர்கள் அங்கு சிக்கிக் கொண்டிருக்கிற தவிப்புகளும் இங்கு பார்க்க முடிகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலே சென்ற தீயணைப்பு துறையினர் அவர்கள் கீழே விழாமல் இருப்பதற்காக லாக் செய்திருந்ததை லாவகமாக அதை எடுத்து அதன் பிறகாக மேலே இருக்கக்கூடிய நபர்களை ஒவ்வொருவராக அந்த ஸ்கைலிப்ட் மூலமாக மீட்டு வருகின்றனர்.